அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களை சீண்டும் திமுக கைக்கூலியான நாஞ்சில் சம்பத் இது குறித்த முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். திமுகவின் கைக்கூலியான நாஞ்சில் சம்பத் கொஞ்ச நாள் ஆளரசே இல்லாம போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இதற்கு முதல் முக்கிய காரணமே அவர் இறுதியாக திமுக ஆதரவாக பேசுற அப்படின்னு நிறைய விஷயங்களை ரொம்ப வெளிப்படையாக பேசினதா கூட இருக்கலாம். இதனால அவர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நிறைய அரசியல் விமர்சகர்கள் பாத்தீங்கன்னா இவர் குறித்து பேசியிருக்காங்க. பொதுவாகவே இவர் பேசக்கூடிய நிறைய விவாத மேடையில் இவர் ஒரு கலாய்கிற பொருளாக தான் பயன்படுத்துவாங்க அப்படின்னு நம்ம நிறைய நேர்காணல்களை பார்த்துருப்போம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாஞ்சில் சம்பத் தற்போது நண்பர் சீமான் அப்படின்னு ஆரம்பிச்சு இறுதியாக சீமான் குறித்து ரொம்பவே அவதூறாகவே பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். தற்போது நாஞ்சில் சம்பத் பாத்தீங்கன்னா ஜூனியர் விகடனுக்கு ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காரு. இந்த நேர்காணல்ல நண்பர் சீமான் அப்படின்னு ஆரம்பிச்சிருந்தாரு. இவர் ஆரம்பிக்கும் போது ஒருவேளை சீமானை குறித்து ஆறுதலாக பேச போறாரோ அப்படின்னு எதிர்பார்க்கும் போது நண்பர் சீமான் ரொம்பவே போலியானவர், அவருடைய அரசியல் போலியானது, இன்னும் கொஞ்ச நாள்ல அவருடைய உண்மையான சுயரூபம் வெளிவரும் அப்படின்னு பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவர் கூட இருக்க நிர்வாகிகள் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாஞ்சில் சம்பத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே சமுதாயத்தில் ஒரு கலாய்க்கிற பொருளாக தான் மக்கள் பாக்குறாங்க அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. அதுவும் இவர் ஒரு திமுக கைக்கூலி அப்படின்னு தெரிஞ்சும் கூட இவர் எதனால இந்த மாதிரி சீமானை குறித்து அவதூறாக பேசுறாரு, அதுவும் திடீரென எதனால வந்து பேசுறாரு அப்படின்னு பார்க்கும்போது கடந்த ஒரு வாரமாகவே பாத்தீங்கன்னா சீமானை குறித்து என்ன வன்மத்தை கக்க முடியுமோ அவை அனைத்தையுமே ஒன்றியமும் திமுகவும் சேர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத கண்கூட பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு நாம் தமிழ் கட்சியோட நிர்வாகிகள் வீட்டில் என்ஐஏ ரைட் ஆகட்டும், அதற்கு பிறகு பல்வேறு நேர்காணல்கள்ல சீமானை குறித்த நிறைய வீடியோக்கள் போறதாகட்டும், ட்விட்டர் முழுக்க சீமானுடைய பழைய காணொலிகளை எடுத்து போறதாகட்டும் அப்படின்னு சீமான் மேல மக்களுக்கு இருக்கக்கூடிய அபிப்பிராயத்தை எந்தெந்த வகையில் எடுக்க முடியுமோ அவை அனைத்தையுமே திமுகவுடைய ஐடி விங்கும் பாஜகவுடைய ஐடி விங்கும் சேர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னன்னா திமுகவும் பாஜகவும் கூட்டணி இல்ல அப்படின்னாலுமே அவங்க எந்த அளவுக்கு ஒரு நண்பர்கள் அப்படின்னு இந்த விஷயத்திலே நம்மளால தெளிவாக பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். வெளியே எதிரியாக காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு நட்பு இருக்கு அப்படின்னு மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தரும்போது ஒவ்வொரு வாட்டியுமே ஸ்டாலின் பண்ற செயல்லையே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி சீமானை குறித்து அவதூறாக பேசுறதுக்கு இன்னும் நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு இன்னும் நிறைய நேர்காணல்கள் வர இருக்கு அப்படின்னு நமக்கு தகவல் வந்திருக்கு. 24 தேர்தலை பொறுத்த வரைக்கும் மே அல்லது ஏப்ரல்ல நிச்சயமாக வந்துரும் அப்படின்னு இருக்க நிலைமையில மக்களிடையே சீமானை குறித்து நிறைய கெட்ட பேரை உண்டாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா திடீரென சீமானை சீண்டக்கூடிய நாஞ்சில் சம்பத் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.